வெல்கம் டு ஃபன்ஸ்மார்ட் புருனை சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்திருப்பீங்களே. நாங்க இருக்க நாட்டோட பேரு புருனை. அந்த புருனை நாட்டு மன்னருக்கு பிறந்த நாள். மன்னரோட பிறந்த நாளை இங்க ஏரியால கோலாகலமா கொண்டாடிட்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு போலாமேன்னு இன்னைக்கு நாங்க குடும்பமா கிளம்பி வந்தோம். என் பையன் சரியா ஹாய் சொல்லன்னு ஏதாவது நினைச்சிடாதீங்க. தூங்கிட்டு இருக்கும்போது அவனை எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டோமா, அதனால அவன் இன்னும் சரியா ஆக்டிவ் ஆகல. இந்த வருஷம் தான் மன்னரோட பிறந்த நாளை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். லேட்டா வந்தா பார்க்கிங்க்கு இடம் கிடைக்காது, அதுக்கப்புறம் கூட்டமாவும் இருக்கும்னு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டோம். அப்படியுமே விழா நடக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் எங்களுக்கு பார்க்கிங் இடம் கிடைச்சது. கார் அங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். விழா நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் பாருங்க. பக்கத்துல வர வர நிறைய தலைகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அட பாருங்க, பஸ்ல எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. மக்கள் சீக்கிரமா வந்து ரோட்ல அவங்களுக்கு சீட்டு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்னா அதான் மன்னர் வர்ற வழி, வரும்போதே பாத்துடலாம் தான். ஒரு 2 நாளா எங்க வீட்டு மேல ஹெலிகாப்டர் சவுண்ட் தான் ஜொங்கின்னு போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் இன்னைக்கெல்லாம் ஏர்லி இந்த மார்னிங் காலையிலே ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஃபுட் ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க. காலையில சீக்கிரமே கிளம்பி வந்ததுனால நாங்க எதுவுமே சாப்பிடாம தான் வந்தோம். அதனால இங்க வந்துட்டு சும்மா ஃப்ரைஸ், பர்கரு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இது ஒரு பெரிய கிரவுண்டு. அங்கதான் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரே செல்ஃபி தான். சரி வாங்க, வெளியவே சுத்திட்டு இருக்கோம். உள்ள போய் டெக்கரேஷன் தான் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் உங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு வந்தேன்? சீக்கிரமா வந்துட்டோம்னு சொல்லல. இங்க பாருங்களேன், நமக்கு முன்னால இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க முடியும்? 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிச்சு வந்து இடத்த போட்டுப்பாங்களோ? இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துலதான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல தான் மன்னர் இருந்து பார்ப்பாங்க. மத்த 2 சைடும் பார்வையாளர்கள் நம்ம பார்க்கலாம் அங்க இருந்து. கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க. நான் போய் பாத்துட்டு வரேன்னு என் ஹஸ்பண்ட் போனாங்க. அங்க போய் பார்த்தா கம்பெனி பேர்ல பேனர் ஊட்டி இருந்துச்சு. எல்லாரும் அப்பதான் வர ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. உங்க கம்பெனியோட பாத்துட்டு வரேன்ப்பா. இவங்க கம்பெனி சார்பா வச்சிருந்த மினியேச்சர் ஷிப்பை பார்த்துட்டு இருக்கும் போதே ரோட்ல 2 பக்கமும் கூட்டம் குவிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டா ஹெலிகாப்டர் வந்து இறங்க போகுதுன்னாங்க. ஹெலிகாப்டர் இறங்க போதா, அப்ப மன்னர் வந்துருவாருன்னு நாங்களும் போய் வரிசையில நின்னுட்டோம்.
மன்னர் இது வழியா வந்துதான் ஸ்டேஜுக்கு போவாரு. எங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை மீட் பண்ண, அதான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் அவங்க கூட. ஃபர்ஸ்ட் ஒரு கார் வருது பாருங்க, அந்த கார்ல தான் மன்னர் வருவாரு. கார் அவரே தான் ஓட்டிட்டு வருவாரு. அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது அவரோட 78வது பிறந்த நாள். மன்னர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. கலை நிகழ்ச்சிகள்லாம் ஆரம்பமாக போகுது. நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு இந்த இடம்? இப்ப பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. என்னடா என்னை அலைய விடுறீங்கன்னு சனோ ஒரு சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துட்டான். கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம் தான் ஆச்சு. எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. ஓடுறது திரும்ப இங்க பாத்தீங்களா எங்க ரெண்டு பேரையும் அடிக்கிற வெயில்ல மூஞ்சில போட்ட மேக்கப் எல்லாம் கூட கரைஞ்சு ஓடிடுச்சு. அப்படியே செல்ஃபி எடுப்போம்ல. மன்னர் கார்லயே கிரவுண்ட் ஒரு சுத்து வந்து ஸ்டேஜுக்கு முன்னால இறங்கிட்டாரு. இத பார்க்கதான் அத்தனை கூட்டமும் விழுந்தடிச்சு ஓடி வந்திருக்கு. நேஷனல் ஆந்தம் ஒண்ணு பாடினாங்க. எல்லாரும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. காரு கூட தான். எனிவே இந்த ஊர் மக்கள்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, உங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா, அவனையும் கூடவே கூப்பிட்டு சுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னரோட பிறந்தநாள் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுனால இங்க ஸ்கூல்ல எல்லாம் லோக்கல் ஹாலிடே விட்டாங்க.
எல்லாருமே என் ஹஸ்பண்ட் கூட வேலை பாக்குறவங்க நம்ம சேனலுக்கு ஹாய் சொல்றாங்க பாருங்க. நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் எல்லாரும் கிளம்பி போகாம இருக்காங்கன்னா, மன்னர் வந்து இந்த வழியா நடந்து வருவாங்க. அப்ப நம்ம மன்னரை ரொம்ப க்ளோஸா பார்க்கலாம், செல்ஃபி எல்லாம் கூட எடுத்துக்கலாம். அதுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கோம். கடைசியா மன்னரும் வந்துட்டாரு. நான் கூட்டத்துல நீச்சல் அடிச்சு போய் பக்கத்திலேயே பாத்துட்டு வந்துட்டேன். செல்ஃபி எடுத்துக்கோ அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நான் என் பையன் வேற இருந்தானா கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அவனை வெளியே விட்டுட்டு போகவும் பயமா இருந்தது. அதனால நான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அவரை என்னால இந்த கூட்டத்துல தேடி கண்டுபிடிக்க முடியலங்க. அப்புறம் தான் பார்த்தேன். அப்புறம் மன்னரோட பசங்க பிரின்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. மன்னர் எங்கன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ப்ளூ கலர்ல ஒரு பூ போட்ட சட்டையை போட்டு சிம்பிளா வந்திருக்காரு மனுஷன். எல்லாரும் அவரை பார்க்கணும்னு ட்ரை பண்ண இவ்வளவு பெரிய கூட்டத்தையும் சமாளிச்சு போயிட்டு இருக்காரு. கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் எல்லாரும் அவரை பாக்குறதுல எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு. கூட்டத்தை பாத்தீங்களா? இந்த கூட்டத்துலதான் அந்த காரிடாரோட கடைசி வரை இவர் போய் அங்கிருந்து ஒரு ரைட்டான போட்டு அதுக்கப்புறமும் போனோம். மக்கள் இவரை பார்க்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. அவரும் சலிக்காம எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. அப்புறம் நாங்களும் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பணும். நேர வீட்டுக்கு போறதுதான் பிளானு. ஆனா சைட்ல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாங்க ஃப்ரீ சாப்பாடு. அங்க போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. ப்ளூ கலர் சட்டை 2 ரோட்ல வருது. 2 சாப்பாட்டோட யாருன்னு தெரியுதா? நம்ம ஆளுக்கு தான். மொட்டை வெயில அடிக்குதா, அதனாலதான் கொடையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நானும் ஒரு டப்பா சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் வீடியோ எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் சாப்பாடு எல்லாம் வீதியில அங்க பிரதட்சணை பண்ணிரும். டப்பா ஒரு பக்கம் நழுவ பாக்குது, அது மேல இருக்க ஆப்பிள் இன்னொரு பக்கம் ஓட பாக்குது. ஆல்ரெடி ஐ எம் சோ டயர்டு. இதுக்கு மேல போய் சமையல்லாம் செய்ய முடியாது. அதனால இந்த சாப்பாடை பத்திரமா வீடு கொண்டு போய் சேர்க்கணும். வீடியோவை ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.